கதிரை முத்துவேல் தன்னோட மருமகனா ஏற்றுக்கிட்டது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கதிர் முத்துவேல் இருக்கிற அதே இசட் ஹாஸ்பிட்டலுக்கு சுரேஷ் வர்றாரு. அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு பின்னாடியே வர கான்ஸ்டபிள் கிட்ட, ஆமாம் எல்லா பேசஞ்சர்ஸும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, எதுக்கும் எல்லாம் ஒரு வாட்டி ரிப்போர்ட்டை கிளியராக பார்த்துக்கங்க, ஏதாவது ஜிஹெச்சில் இருக்க போகிறாங்க மிஸ் ஆகி அப்படின்னு கேட்க, உடனே கான்ஸ்டபிளோ சார் சார் இல்லை சார் எல்லா பேசஞ்சர்ஸுமே இங்கே தான் சார் இருக்காங்க, அவங்களோட வில்லிங்னஸ்னால தான் இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு பேசிக்கிட்டே வர, உடனே அங்கே ரிசப்ஷனில் வந்து கேப்பை சரி பண்ணிக்கிட்டே கேட்குறாரு சுரேஷ், நான் அந்த பேசஞ்சர்ஸை எல்லாம் ஒரு வாட்டி என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நர்ஸஸ் சொல்கிறாங்க, சார் அதுக்கு டாக்டர் பெர்மிஷன் கொடுக்கணும், ஏன்னா கிட்டத்தட்ட 30 பேசஞ்சர் இன்னும் மயக்க நிலைமையில தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ் ஓகே ஓகே யூ கேரி ஆன் யுவர் டியூட்டி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனுக்கு பக்கத்தில் போட்டிருக்க சோஃபாலேயே உட்காந்துருக்காரு. அதே சமயம் தன்னோட மாமனாருக்காக மருந்தெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வர்ற கதிரை பார்த்துட்டு சுரேஷ் எழுந்திருச்சு, ஏய் கதிர் நீ எங்க இங்கே அப்படின்னு கேட்க, உடனே கதிரும் சுரேஷ் நீ எங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா இங்கே தான் என்னோட டியூட்டி, அதுக்காகத்தான் நான் வந்தேன், என் வீட்டிலலாம் யாரும் தங்கலை, ஆமாம் நீ யார் இருக்காங்க எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு சுரேஷும் கேட்குறாரு கதிர்கிட்ட. உடனே கதிர் சொல்கிறாரு, என்னோட மாமா முத்துவேலுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான்டா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி வா அவரை பார்க்கலாம்ல அப்படின்னு அப்படியே தோல் மேலே கை போட்டு தட்டி கொடுத்து கதிர் கூட பேசிக்கிட்டே சுரேஷ் வர, ஏண்டா நம்ம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்குமா, 10th வரைக்கும் நீயும் நானும் ஒன்றா தான் படித்தோம், ஆனால் அதுக்கப்புறம் நீயும் ஃபோன் பண்ணுறதில்ல நானும் ஃபோன் பண்ணுறதில்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது நம்மளோட ஒர்க் ஸ்டைல் என்விரான்மெண்ட்டில் ஒரு சிலரை நம்ம ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுதுடா, பரவாயில்ல இப்போவாவது உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், எப்படியோ சாருக்கு என்ன அடையாளமாவது தெரிஞ்சிச்சே அப்படின்னு கிண்டல் பண்றாரு சுரேஷை பார்த்துட்டு கதிர். போலீஸ் ட்ரெஸ்ல உள்ள சுரேஷை அழைச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு அப்படியே எழுந்திருச்சு சரிவா உட்கார்ற முத்துவேல், கதிர் இவர் யாரு அப்படின்னு கேட்குறாரு. ஏன் மாமா இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு சுரேஷ், நானும் இவனும் 8th 9th 10th ஒன்றா தான் படித்தோம், நான் ஹாஸ்டலில் தானே படித்தேன் சென்னையில் ஒரு கொஞ்ச நாள், அப்போ இவனும் நானும் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு கதிர் இன்ட்ரடியூஸ் பண்ண, உடனே முத்துவேல் சொல்கிறாரு, பரவாயில்லை தம்பி உங்கள் ஃப்ரெண்டு என் தங்கச்சி பையன்தான், ஆனால் இந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பாங்கிறத இப்போ தான் நானே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியா அங்கிள் பரவாயில்ல, இவனை பற்றி புரிஞ்சுட்டீங்கல்ல, ஆமாம் இவரோட பொண்ணை தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறதா சொன்ன அப்படின்னு கேட்க, ஆமாண்டா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கதிர். சரி நான் இங்கே தான் எனக்கு டியூட்டி, இன்னைக்கு முடிச்சா இருப்பேன், இல்லைனா நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன், வர்றேன் கதிர் வரட்டாடா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணா நிச்சயமாக கால் பண்ணு, ஏன்னா வீட்டுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து போகிறக்குள்ள ஒரு வாட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சுரேஷ் போயிடுறாரு. அதே சமயம் அன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு காலையில் 2 மணிக்கு போய் டோரை தட்டுறாரு சுரேஷ் வீட்டில். அப்போ அழகுமதி எழுந்திரிச்சு திறந்து விட, உடனே மணியை பார்க்குறாங்க, இந்த டைம் ஆகுமா உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு வர அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாரு, இந்த டைம் எல்லாம் கிடையாது, எந்த நேரம் வேணாலும் முடியும், ஒரு சில நாள் தூக்கமே இல்லாமல் கூட இருக்க வேண்டியது இருந்தாலும் இருக்கும், இன்றைக்கி இன்னும் நிறைய என்கொயரிஸ்க்கு எல்லா பேசஞ்சர்ஸும் மயக்கமாக இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் சரி இனிமேல் நான் அங்கே இருக்க தேவையில்லைன்னு சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் எல்லாருமே எழுந்திருச்சு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்க சுரேஷும் அப்படியே குளிச்சு வர்றாரு. உடனே என்னப்பா தம்பி சுரேஷ் நைட்டு நீ டியூட்டிக்கு தானே போனேன், எந்த டைமுக்கு வந்த, நாங்கள் அதவே மறந்துட்டோம் அப்படின்னு கோமதி யதார்த்தமாக பேசுகிறாங்க. வாப்பா வா தம்பி உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கோமதியும் கூப்பிட, உடனே நீங்கள் சாப்பிடுங்கம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் இருக்கிற செந்தில், என்ன ப்ரோ இப்படியெல்லாம் பண்ணால் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கள் கூட உட்காந்து தான் சாப்பிட்ணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க, உடனே அங்கே ஒரு மாதிரியாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சுரேஷ். அப்போ தன்னோட மாமனார் ராமமூர்த்தி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப தன்னோட மாமா தங்கராஜ் கூட சேர்ந்துட்டு அவரை கவனிச்சுக்காம எந்த அளவுக்கு நாம் காயப்படுத்தணும் மதிய, ஆனால் இதே நம்ம ஃப்ரெண்டு கதிர் அவனோட ஒய்ஃபு ராஜிக்கு கூட தெரியாமல் தெரிஞ்சா கஷ்டப்படுவான்னு சொல்லி அவங்களோட மாமனார் அதாவது ராஜியோட அப்பா முத்துவேலை வச்சு எப்படி பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு மதிய. உடனே மதியம், என்ன அதான் பிளேட்டில் வச்சாச்சுல்ல சாப்பிட வேண்டியது தானே
தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மதியை பார்த்துட்டு சுரேஷ் உடனே என்ன எதுக்கு சாரி அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லைங்க இல்லை நான் மதியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் என்னோடய ஃப்ரெண்டு கதிரை நேற்று ஹாஸ்பிட்டல் போன இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி அப்படியே கையில் அந்த இட்லியை பிசைஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு யோசிச்சுக்கிட்டே. உடனே பக்கத்தில் உட்காந்துருந்த ராஜியோ என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு கேட்க கதிர் அப்படின்னு சொல்ல கதிரா சரி சரி அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க மனசுக்குள்ள ராஜி. உடனே கோமதி என்னடி கதிர் தான் இங்கே இருக்கான்னு பார்த்தா இங்கே வீட்டுக்குள்ளே மறுபடியும் கதிருங்கிற பேரே உனக்கு கேட்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி ராஜியை. உடனே அத்தை கொஞ்சம் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத கேட்குறக்கு விடுறீங்களா அப்படின்னு மீனா பேச இவ ஒருத்தி நான் ஒன்றும் பேசக்கூடாதே உடனே ஏதாவது ஒன்று குறுக்க பேசிடுவா. தம்பி சொல்லுங்க தம்பி என்ன தம்பி அந்த பையன் கதிருக்கு அப்படின்னு கோமதியும் ஸ்டெடியாக உட்காந்துக்கிறாங்க. இல்லைங்க அவங்களோட மாமனார் பேர் முத்துவேலா. அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல என்ன பேர் சொன்னீங்க முத்துவேலா? என்னது கோ இன்சிடெண்ட்டாக இருக்குது. என் வீட்டுக்காரர் பேரும் கதிர் தான், எங்கள் அப்பா பேரும் முத்துவேல் தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒருவேளை நம்ம கதிராக இருக்குமோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி கிட்ட ராஜி. உடனே இருடி முதல்ல அந்த தம்பி என்ன சொல்லுதுன்னு கேட்போம், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. அவன் அவங்களோட வீட்டுக்கே தெரியாமல் ஏன் அவனோட மிஸ்ஸஸ் ராஜிக்கே கூட தெரியாமல் அவருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கான். ஆனால் அதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கே என்ன தெரியுமா, அவங்க வீட்டில் யாருக்குமே அவருக்கு கேன்சர்னு தெரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பார்க்குறாரு. உடனே மதி கேட்குறாங்க சரி அதுக்கு எனக்கு எதுக்கு சாரி சொன்னீங்க அப்படின்னு. இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்ப அதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த சமயத்தை சான்ஸாக பயன்படுத்தி உன் கழுத்தில் தாலி கட்டி எங்கள் மாமா பேச்சை கேட்டு உனக்கு ரொம்ப மனதளவில் தொல்லை கொடுத்துடல அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல. உடனே சாப்பிட்டு இருந்த பிளேட்லேருந்து எழுந்திரிச்சிட்றாங்க ராஜி. அண்ணன் அண்ணன் எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த கதிரை நான் பார்க்கணும், ஏன் கதிராக இருப்பானோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அக்கா நான் அப்போவே சொன்னேன்ல கதிர் இங்கே சென்னையில் தான் இருக்கான்னு. ஆனால் இவர் என்னமோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாரு, முத்துவேல்னு சொல்கிறாரு, எல்லாமே எங்கள் அப்பாவாக இருக்குமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு தேம்பி அழுகிறாங்க. உடனே தம்பி உங்களுக்கு எப்படி கதிர் ஃப்ரெண்டு அப்படின்னு கோமதி நம்ம கதிராக இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு டவுட்டாக கேட்க. இல்லை இங்கே 8th 9th 10th நாங்கள் ஒன்றா தான் படித்தோம், இங்கே தான் சென்னையில் தான் அவன் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோமதி ஆமாம் நம்ம கதிர் தான் ரொம்ப குறும்பு பண்ணுறான்னு சொல்லி இங்கே சென்னையில் கொண்டு வந்து அவங்க அப்பா பாண்டி ஹாஸ்டலில் விட்டுருந்தாரு, அப்போ நம்ம கதிராக தான் இருக்குமா அப்படின்னு கோமதிக்குமே டவுட் வந்துடுது. அடியே மீனா உன் ஃபோனில் கதிர் ராஜி ஃபோட்டோ இருக்குல்ல அதில் கதிர் காமிச்சு இதுதான் அந்த கதிரான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்குற அத்தை அப்படின்னு தன்னோட ஃபோனை எடுத்து மீனா சுரேஷ் கிட்ட காமிக்கிறாங்க. அண்ணே பாருங்க இந்த ஃபோட்டோவானு அப்படின்னு கேட்க உடனே சுரேஷும் பார்த்துட்டு ஆமாம் இவன் தான் என் ஃப்ரெண்டு கதிர், இவன் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ இவன் ஏன் புள்ள தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி. அப்போ அவன் ஃபேமிலி கிட்ட அவன் மாமனாருக்கு இப்படி கேன்சர் டிசீஸ்ங்கிறத மறைச்சிருந்ததை நான் சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சியில் பார்க்குறாரு சுரேஷ். உடனே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே தாமதிக்க கூடாது, சீக்கிரமாக கிளம்புவோம், போய் கதிரை பார்ப்போம், அவன் தனியாக ஒத்தையில் மாமாவை வச்சுட்டு என்ன சிரமப்படுறானோ, அப்புறம் அந்த சின்ன மீசை எப்படி விட்டுச்சுன்னு தெரியல, என்ன நடந்துச்சுங்கிறத போய் கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. உடனே ஆமாண்டா ஆமாம் என் பிள்ளை என்ன சிரமப்படுறானோ என் அண்ணன் என்ன சிரமப்படுதோ அப்படின்னு கோமதியும் அழுக மீனா அப்படியே தேத்துறாங்க. அத்தை இப்படி நீங்களே அழுதீங்கன்னா ராஜி எப்படி தாங்குவா, கொஞ்சம் தைரியமாக இருங்கத்த, கதிர் எவ்வளவு தைரியமாக தனியாக வந்து ட்ரீட்மெண்ட்டு இங்கே பார்த்துருக்காரு, இப்படி அழுதுட்டு போனால் அவர் மனசு கஷ்டப்படும், முதல்ல கண்ணீரை தொடங்க எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கூடவே அழகுமதியும் போக அங்கே சுரேஷ் என்னை மன்னிச்சிடுடா கதிர், நான் உன்னை ஒரு உதாரணமாக என் வீட்டில் என் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்ல ஃபேமிலியோட உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்த நேரமாக பார்த்து உங்கள் வீட்டு ஆளுங்க தானே அங்கே எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறது தெரியாமல் நான் உளறிட்டேன்டா அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே ராஜி அழுகிறாங்க கதிரை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு கதிர், உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனேன்னு சொல்லி.